மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற இந்தியாவின் இலக்கில் தமிழ்நாடு வெற்றி பெற்றுள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் தொகுதிகளை குறைப்பதற்கான அபாய சூழல் நிலவி வருவதாகவும் அவர் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்க்க வேண்டிய காலகட்டம் இது என்றும் முதல்வர் தெரிவித்தார். தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். அமைச்சகத்தி கூட்டத்தில் முதல்வர் உரையாற்றிய காட்சிகளையும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காட்சிகளையும் பார்த்திருப்பீங்க. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் தற்போது நாம் ஏற்கனவே காலையிலேயே குறிப்பிட்டபடி அந்த முன்மொழிந்திருக்கின்றார். ஏன் வரைவு தீர்மானம் என்று சொல்கிறோம் என்றால், இது கருத்து கேட்பு கூட்டத்திற்கு முன்னதாக தமிழக அரசு சார்பில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு தீர்மானம். இந்த தீர்மானம் அப்படியே அனுப்பப்படும் என்று சொல்ல முடியாது. இதன் மீது சில திருத்தங்கள் கூட மேற்கொள்ளப்படலாம். அது மற்ற கட்சிகள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அமையும். இப்போது 56 கட்சிகளினுடைய அந்த பிரதிநிதிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள். முதலமைச்சர் தற்போது பேசி முடித்திருக்கின்றார். இனி ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து பேச இருக்கிறார்கள். அதாவது இந்த தொகுதி மறுவரையறை செய்யப்படலாம் அல்லது செய்யவே வேண்டாம் அல்லது இதில் சில திருத்தங்களோடு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக இன்றைய தினம் பங்கேற்றிருக்கக்கூடிய கட்சிகள் பேச இருக்கின்றார்கள். ஏற்கனவே விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் காலையில் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார்கள். அவர்கள் இந்த தொகுதி மறுவரையறை எந்த ரூபத்தில் செய்யப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்கான காரணம் என்ன என்பதை விஜய் 4 பக்கத்திற்கு ஒரு நீண்ட அறிக்கையாகவே கொடுத்திருந்தார். அதே போல பாமகவினுடைய நிலைப்பாடு என்று எடுத்துக்கொண்டால், அவர்கள் தொகுதி மறுவரை கட்டாயம் செய்ய வேண்டும், ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் நீங்கள் என்ன மாதிரியான சதவீதம் கொடுக்கிறீர்களோ அதே சதவீதம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு 30% கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் 30% உயர்த்தி கொடுக்க வேண்டும். ஒரு மாநிலத்துக்கு உயர்வாகவும் ஒரு மாநிலத்துக்கு குறைவாகவும் கொடுக்கக்கூடாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதே ஒரு கருத்தை சொன்னார். நாம் அனைத்து கட்சிகளும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதில் வேறு யாருக்கும் வேறு விதமான கருத்துக்கள் எதுவும் இருக்காது என்று நான் நம்புகிறேன் என்றும் ஒரு விஷயத்தை கூறிவிட்டுதான் அந்த வரைவு தீர்மானத்தை அவர் வாசித்தார். அந்த தீர்மானத்தில் அவர் பேசியதனுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்கள் அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காரணம், வட மாநிலங்களுக்கு கூடுதலான எண்ணிக்கையிலே கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டில் குறைத்தால் தமிழ்நாட்டின் உரிமைகள் நசுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசும்போதே அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படுவதில்லை, அவர்களுடைய அந்த கோரிக்கைக்கு மத்திய அரசு செவிசாய்ப்பதில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு 8 இடங்களை குறைத்து 31 இடங்கள் என்ற நிலை உருவாகுமானால் இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 31 இடங்கள் இருக்கக்கூடிய எம்பிக்கள் சென்று பேசும்போது தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். எனவே தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை நாம் முழுமையாக நாடாளுமன்றத்தில் பேச முடியாத ஒரு சூழல் கூட ஏற்படலாம் என்ற வகையிலே தான் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. எனவே இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் பேசியிருக்கின்றார். நாட்டினுடைய நலனுக்காக நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதாவது ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்வோம், சந்தோஷமாக இருப்போம் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு தாரக மந்திரமாக இருக்கிறது. பெரும்பான்மையான குடும்பங்களிலே ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தென் மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் பார்க்கும்போது கூட அவர்கள் குடும்பங்களில் 4-5 குழந்தைகளை பெற்றுக் கொள்வது கிடையாது. ஆனால் வட மாநிலங்களில் இதற்கு எதிரான அல்லது முரணான செயல் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே அவர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை என்பது அதிகமாகிவிட்டது. 30 கோடி இருந்த இடத்திலே அந்த மாநிலங்களுடைய எண்ணிக்கை இப்போது 60 கோடி என்ற அளவிற்கு கணிசமாக உயர்ந்திருக்கின்றது. அப்படியே அந்த ஒரு 30 ஆண்டுகளிலே இரட்டிப்பாகி இருக்கின்றது. ஆனால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மக்கள் தொகை மிக கணிசமாக நாங்கள் குறைத்திருக்கிறோம். இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையிலே தான் நாங்கள் துணை புரிந்திருக்கிறோம். அப்படி துணை புரிந்த உதவி புரிந்த எங்களுக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலே
தொகுதிகளை வரையறுப்பீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு பிரதிநிதித்துவம் கிடைக்காது, தமிழ்நாட்டு மக்களின் குரல் நெரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்த வரைவு தீர்மானத்திற்கு என்ன மாதிரியான ஆதரவு தெரிவிக்கப் போகிறார்கள் என்பது தற்போது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. யாரெல்லாம் எதிர்க்கப் போகிறார்கள் அல்லது யாரெல்லாம் மாற்று கருத்து சொல்ல போகிறார்கள், யாரெல்லாம் ஆதரிக்கப் போகிறார்கள் என்பதுதான் தற்போது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.